நேஷனல் எர்த் டே வந்து இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணதுனால இன்னைக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம வந்து இன்னைக்கு வந்து பூமி நாளை வந்து நம்ம வந்து கொண்டாடணும். இந்த விஷயங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நம்ம வந்து நீலகிரியில் இருக்கிற சோஷியல் என்ன சொல்லுவாங்க லீடர்ஸ் ஆர்கனைசேஷன் என்ஜிஓஸ் அதே மாதிரி வந்து வாலண்டியர்ஸ் அதே மாதிரி எல்லாருமே இந்த விஷயத்துக்காக யார் யார் எஃபோர்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன ஒரு 3-4 நாளில் வந்து ஒரு பிளான் பண்ணோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்வுக்கு கலந்துக்க வந்திருக்கிற நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் அந்த சோஷியல் அந்த லீடர்ஸ் அந்த ஃபெடரேஷன் சார்பாக வந்திருக்கிற அனைவரையும் அதே மாதிரி நம்ம என்ஜிஓஸ் அதே மாதிரி வாலண்டரி ஆர்கனைசேஷன் அதே மாதிரி இது வந்து எஃபோர்ட்ஸ் எடுத்து பண்ண நம்ம வந்து கார்டன் ஆஃப் ஹோப் நம்ம வந்து அருண் அதே மாதிரி நம்மளோட ஜனா சார் அதே மாதிரி நம்ம வாசமல்லி அக்கா அதே மாதிரி ஃபேமிலி கவுன்சிலர் மேடம் வாலண்டியர் நம்ம ரீட்டா மேடம் அதே மாதிரி ஸ்பெஷலாக வந்திருக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வைஷ்ணவா காலேஜ் சென்னை அதே மாதிரி கேரளா கேலிக்கட் இந்த மாதிரி காலேஜ்லேருந்து வந்திருக்கிறவங்க அதே மாதிரி டிஸ் காலேஜ்லேருந்து வந்திருக்கவங்க மற்றும் நாங்கள் இருக்கிற அனைவரைகளும் இந்த நிகழ்வுக்கு வருக என அனைவரின் சார்பாகவும் வரவேற்கிறேன். அதனால் வந்து இந்த விஷயங்களை பற்றி நம்ம ரமணா சார் வந்து இன்றைக்கி எதுக்காக அசம்பிள் ஆகியிருக்கோம் இதை பற்றின ஒரு சின்ன என்ன சொல்லணும் விழிப்புணர்வு கண்டிப்பாக இது வந்து தேவை. அதுலேயும் நீலகிரிக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் முக்கியமான தேவைங்கிற எங்களோட கோரிக்கை இன்றைக்கி வைக்கிறோம். அதே மாதிரி நம்மளை வந்து என்ன பண்ணாலும் எங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கிற நம்ம வந்து ப்ரெஸ் நீலகிரியில் இருக்கிற ஊட்டியில் இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா அவர்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வருக என அனைவரின் சார்பும் வரவேற்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த நிகழ்வை பற்றி கொஞ்சம் விரிவாக ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு நம்மளோட ரமணா சுரேஷ் சார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தினத்தில் வந்து நீலகிரியில் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை ஆழ்வலர்கள் சமூக தன்னார்வலர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த மக்களிடையே சுற்றுலா பயணிகளிடையே இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் மரங்களை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு புனிதமான எண்ணத்தை வளர்ப்பதற்காக இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒன்று கூடியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த சேவைகளை இத்தோடு இல்லாமல் நம்ம முன்னெடுத்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உறுதிப்படுத்த கூறுகிறோம். என்னை தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆழ்வலர் திரு மானஸ் சிவதாஸ் ஐயா அவர்கள் உங்களிடையே உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கி வந்து சர்வதேச புவி நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இதனுடைய முக்கியமான நோக்கம் இந்த வருஷம் என்ன அப்படின்னாக்கா பிளாஸ்டிக்கை உலகெங்கும் இருந்து கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழக்கம் உலகம் முழுக்கவே இந்த பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்த வேண்டும் ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த பூமியை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியில் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டுருக்கோம். ஊட்டியினுடைய அரசின பூங்கா இது வந்து உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற ஒரு பூங்காவாக இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரங்களும் ஒவ்வொரு புல் செடி எல்லாமே காலநிலையை அதனுடைய இதை வச்சு தான் இந்த செடிகள் எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு. ஒரு சின்ன காலநிலை மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தாவர இனங்கள் விலங்கினங்கள் எல்லாத்தினுடைய மாற்றங்களும் இருக்கும். அதனால் நீலகிரி மாவட்டத்தினுடைய காலநிலை மாற்றத்தை பாதுகாப்பது என்பது நமக்கு மட்டுமான ஒரு கருத்தல்ல. இங்கே இருக்கக்கூடிய விலங்கினங்கள் தாவரங்கள் செடிகள் எல்லாவற்றிற்குமானது. அது மட்டும் இல்லை உலகில் இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்திற்கும் நீலகிரியினுடைய காலநிலை மாற்றம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இந்த 3 மாநிலங்களுடைய இயற்கை வளத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நீலகிரி உயிர்ச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தன்னார்வலர்கள் எல்லாருமே இங்கே வந்து ஒன்று கூடியிருக்கோம். எல்லோருமே ஒரு மனதோட நிச்சயமாக இயற்கையை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வும் மக்களிடம் இதை எடுத்து செல்வதற்காக வந்திருப்பு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். மிக்க நன்றி. Happy World Earth Day. My name is Shobana Chandrasekhar and I'm the convener of the Make Ooty Beautiful project, which is also called the MOB project. We also have a citizens group called Namma Nilgiris, and which I'm the convener of. So the Make Ooty Beautiful project we started in 10 years ago, in 2014, because I was really concerned about the huge amounts of plastic waste that I saw in the forests and in the streams surrounding where I lived. I had lived away from the Nilgiris for some time, and when I moved back, places where I had grown up, which had been pristine and beautiful, were now just carpets of garbage. And I had young children and I was really concerned about the environment that they were going to grow up in and that they were going to inherit. So we brought together people, and as you know, the word mob is a large crowd of people who do things without really worrying about consequences. So in India,
while we might join a mob easily to do something destructive, which often happens when there is a strike, when a mob might burn a bus, to do something positive, like maybe cleaning up the space, public spaces, people were a little afraid and shy because of what others might say. So we thought that having that mob mentality to do something positive was something we wanted to bring about. So we started with regular weekly cleanups of public spaces. We involved students, social groups like the Rotary and Lions, and we also worked very closely with the government to create an awareness on the amount of single-use plastics that were being littered because of a lack of waste management systems and a lack of control over what was being brought into the Nilgiris. So thanks to the collector at the time, we were able to push through a government bill on banning many types of plastic, single-use plastics in the Nilgiris. There was already a ban on plastic bags, but over the years since that ban had come into place, so many more disposables had entered the market, like straws and spoons, forks, many other things, because plastic was so much cheaper than trying to use reusables. So this ban, because we had a strong group of volunteers who helped the government in enforcing the ban, I think the Nilgiris is the most successful story in plastic eradication, or single-use plastic eradication. Even today, there is a citizens group called the Green Brigade, which involves all government officials who can enforce the ban and institute fines. So this is a group that is very active, and whenever we see any violations of the ban, it is immediately reported and action is taken, which is why if you look around now, we are in the beautiful botanical gardens. About 7 or 8 years ago, when I came in for the flower show as a volunteer, the entire place was littered with paper cups and plastic spoons and forks. And we cleaned it up, we tried to create awareness, and then we realized that it's like a tap. When a tap is running, no amount of mopping is going to help because it's constantly going to get flooded. You first need to turn the tap off, which is why we, once the plastic, single-use plastic started coming in, it's so much easier now. And now even during the flower show, because there is no single-use plastic, the garden is, clean at the end of it. So since this year's theme is Planet versus Plastic, I hope that the rest of the world also joins this movement to eradicate single-use plastics that are not necessary. And when it comes to the Nilgiris, now we have more or less dealt with single-use plastic, which are used for events and such, weddings and events and picnics. But there is still a lot of plastic that comes in the form of fast-moving consumer goods, like your chips packets, your biscuit packets, your little sachets of shampoos and pan and all of that. And that is something that cannot be banned because it's just something that's consumed so widely and it's used by the locals on a day-to-day basis. So this is where some sort of extended producer responsibility needs to come into place. The companies that are profiting from these fast-moving consumer goods need to be held responsible for the collection and proper processing of this material. Anyone who has to answer to their stockholders, they want to show that they are profitable, and trying to make reusable or recyclable costs more. So they want to keep their prices down, but then nobody thinks about the impact on the environment. Somebody is paying for it. The consumer is not paying for it, but the earth is paying for it, right? So when a plastic cover goes into a river, can we study what the impact is, how much that costs, how much does it cost us, our health, or how much would it cost to clean it up at some point? Who's paying for that? So it's very, very important to look at the source of things and not just react, but create that reduction at source. Same thing with tourism. I feel like we are always looking at more and more and more, and every one of us here, including me, we benefit from tourism. My family benefits from tourism. But if we do not have a
constraint or know what our carrying capacity is, it will be like killing the goose that lays the golden egg. We want the goose to continue to lay eggs, and one day the goose will die and there'll be nothing left. So we need to show Nilgiri's love, and I'm very happy that so many like-minded individuals and organizations took part in today's event, and I hope that this will continue and that the movement will spread. Thank you very much. Nilgiri needs love. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தியா உலக புவி தினம். புவி தினம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பூமின்றது தான் புவி. இந்த புவியை வந்து பாதுகாக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா மரம் வளர்க்கணும், மொத்தம் வந்து நம்ம பாதுகாக்கணும், பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும். இப்படி இருக்க சூழ்நிலை பார்த்திங்கன்னா நீலகிரின்றது பார்த்தா ஒரு குழுவான இடம். அந்த குழுவான இடத்துல பார்த்திங்கன்னா அது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த குழுவான இடத்த வந்து அழிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜு ஏசின்னு ஏன்னு கேட்டிங்கனாக்கா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏசிக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தது அமோனியா வாயு. அந்த அமோனியா வாயுவை வந்து தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏசியில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய வாயுவோட பேர் வந்து பண்ணுறதுன்னா ஃப்ளோரான் பண்ணால் ClF2 அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலக்கூறு. அந்த ClF2ன்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட புவி வெப்பமடைவது பார்த்தீங்கன்னா மேலே ஓசான படலத்தை வந்து ஓட்ட பண்ணுறதுக்கூடிய முக்கியமான பங்கு வகிப்பது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓசானை வந்து ஓட்ட போடுறதுக்கு மெயினான காரணம் வந்து ஏசிலேருந்து வரக்கூடிய அந்த வாயு. அந்த ஃப்ளோரான் கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பார்த்தா ஏசியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒவ்வொரு வாயுவும் பார்த்தீங்கன்னா அது ஓட்டான அந்த கேஸ் வந்து வெளியே போச்சுனாக்கா அந்த வாயுவானது பார்த்தீங்கன்னா ஓசான் மண்டலத்தில் வந்து டைரெக்டாக வந்து அந்த ஓட்டப்படக்கூடிய வாயுவாக இருக்குது. எனவே வந்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசியில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளோரான் ClF2 கூடிய அந்த கேஸை வந்து தடை பண்ணி வேற ஒரு வாயுவை கண்டுபிடிச்சி ஏசிக்கு யூஸ் பண்ணாக்கா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் வந்து நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூமியில் பார்த்திங்கன்னா மரம் வளர்த்தா மட்டுமே நம்மளுடைய நீலகிரி மாவட்டம் வந்து வளமடையும். இதனால் ஒரு பாடலோட வந்து உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இந்த பாடல் பார்த்திங்கன்னா ஒரு சில வரிகளை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். வரிசையாக மரம் நடுவோன்ற ஒரு பாட்டை வந்து உங்களுக்கு பாடுகிறேன். வரிசையாய் மரம் நடுவோம், அவை வழங்கும் உதவியால் பயனடைவோம். வரிசையாய் மரம் நடுவோம், தரிசாய் கிடக்கின்ற நிலங்களிலும் மரம் தலைத்திட உழைப்பது கடமை என்போம். தரிசாய் கிடக்கின்ற நிலங்களிலும் மரம் தலைத்திட உழைப்பது கடமை என்போம். பூவும் கனிவகையாவும் பிணி போக்கிட மருந்துவ பொருள் பெறவும். வரிசையாய் மரம் நடுவோம், அவை வழங்கும் உதவியால் பயனடைவோம். வரிசையாய் மரம் நடுவோம். கண்ணுக்கு எழில் வளம் பொங்கிடவே, கார்மிகுள் மலையாய் பொழிந்திடவே. கண்ணுக்கு எழில் வளம் பொங்கிடவே, கார்முகில் மலையாய் பொருந்திடவே. மண்ணும் குரு துணை பெற்றிடவே, தியாக வாழ்க்கையின் சிறப்பினை தெரிந்திடவே. மண்ணும் குரு துணை பெற்றிடவே, தியாக வாழ்க்கையின் சிறப்பினை தெரிந்திடவே. வரிசையாய் மரம் நடுவோம், அவை வழங்கும் உதவியால் பயனடைவோம். வரிசையாய் மரம் நடுவோம். கண்ணுக்கு எழில் வளம் பொங்கிடவே, கார்முகில் மலையாய் பொழிந்திடவே. கண்ணுக்கு எழில் வளம் பொங்கிடவே, கார்முகில் மலையாய் பொழிந்திடவே. மண்ணும் குரு துணை பெற்றிடவே, தியாக வாழ்க்கையின் சிறப்பினை தெரிந்திடவே. வரிசையாய் மரம் நடுவோம், அவை வழங்கும் உதவியால் பயனடைவோம். வரிசையாய் மரம் நடுவோம். எனவே மக்களே, நம்ம வந்து வரிசையாக நம்ம மரம் நட்டு நம்ம நீலகிரியில் மரம் எவ்வளோ வளர்க்குறோமோ நம்மளுக்கு மழையும் கிடைக்கும், நம்ம நாடும் நல்லா இருக்கும், நம்மளோட நீலகிரியும் நல்லா இருக்கும், பசுமையாகவும் இருக்கும். எனவே அனைவரும் இந்த நீலகிரியை காப்போம் என்று உறுதிமொழி ஏற்று அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைத்து தன்னார்வலர்களுக்கும் வணக்கம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலக பூமி தினம். ஸோ வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் எர்த் டே. இது ஆக்சுவலாக 1970 இதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வர்றாங்க. இது ஆக்சுவலாக இதோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரேச்சல் கார்ல்சன் சொல்லிட்டு ஒரு ஆத்தர், அவங்க வந்து அமெரிக்காவில் இந்த DDT யூசேஜை பற்றி ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு 2 ஈவெண்ட்ஸ் தான் என்ன ட்ரிகர் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு டே அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கேருந்த ஒரு ஹி வாஸ் ஆல்சோ அ பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ், அப்சர்வ் பண்ணி இதை எல்லா என்டையர் வேர்ல்டுக்கு இதை எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஐ திங்க் தேர் ரீச்சிங் 50 இயர்ஸ் டவுன் த லைன். 50 வருஷம் ஆயிடுச்சு இந்த அப்சர்வன்ஸ் பண்ணி. இப்போது நம்ம நீலகிரியை எந்த ஒரு கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நீலகிரி வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர்டு பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியா. இந்தியாவில் யுனெஸ்கோ டிக்ளேர் பண்ணியிருந்த பல்லுயிர் சூழல் மண்டலத்தில் வந்து ஃபஸ்ட்டு டிக்ளேர்டு பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்.
ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கண்ணோட்டத்தில் தான் ஆட்சியாளர்கள் மற்றும் மக்கள் வந்து புரிஞ்சு இதை ஏன் கன்சர்வ் பண்ணணும், இதை கன்சர்வ் பண்ண வேண்டிய தேவை கட்டாயம் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு நாளில் நம்ம இப்போல்லாம் ஒன்று சேர்ந்து சில விஷயங்களை புரிஞ்சிக்கவும், ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரிய வாய்ப்பில்லை. நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்த பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சு ஆட்சியாளர்கள்கிட்ட எந்தெந்த விஷயத்த முன்னெடுத்து வைக்கணும். அதில் இப்போது நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். இங்கே அத்தனை நிறைய டூரிஸ்ட் இருக்காங்க. டூரிஸ்ட் இந்த இடத்த லைக் பண்ணி வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஆனால் அவங்க கண்டினியூஸாக இந்த இடத்த லைக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் ப்ரொடெக்ட் ஆகி இருக்கணும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து இந்த விஷயத்தை தான் நம்ம எடுத்து நம்ம ஆட்சியாளர்கள்கிட்ட நம்ம சொல்லணுங்கிறத முயற்சி பண்ணுறோம். ஏன்னா நம்ம யாரையும் வேணாம்னு நம்ம சொல்கிறது இல்லை, யாரையும் வேணாம்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு வேணும். அவங்க சந்ததியர்களும் இந்த இடத்த அதே மாதிரியான ஒரு பியூட்டியில் பார்க்கணுன்னா சில விஷயங்கள் கட்டாயமாக நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த ஒரு இதை வந்து நம்ம ஆட்சியாளர்கள்கிட்ட நம்ம எடுத்து வைப்போம். இதில் முக்கியமாக இதோட தீம் வந்து நம்ம நீலகிரி நீட்ஸ் லவ் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா நம்ம நீலகிரிக்கு வந்து ஒரு அன்பை எதிர்பார்க்குதுன்றதை நம்ம சொல்லணும். ஏன்னா அதை சுத்தமாக மறந்துடுறோம். நம்ம இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை சுத்தமாக மறந்துட்டு இல்லைங்க நம்ம வேறவங்களை பார்த்து தானே நம்மளும் இதாகிறோம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். அந்த இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம சிட்டிஸு மற்றதை பார்த்துட்டு அதே மாதிரி கட்டமைப்பை இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அப்படி கொண்டு வர்றதுனால நமக்கு பாதகம் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த தீமை வந்து அதிகமான மக்கள்கிட்ட கொண்டு போய் நீலகிரி நீட்ஸ் லவ் அப்படிங்கிறத தீமை நிறைய பேர்த்துக்கு ஸ்ப்ரெட் பண்ண பார்க்குறோம். இந்த முயற்சிக்கு வந்து நாங்கள் இதுக்கு பெருமுயற்சி உதவியாக இருந்தது எல்லா அதாவது ரோட்டரி, ஜேசிஐ, லயன்ஸ் இவங்க எல்லாமே அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அது கூட எல்லா தன்னார்வலர்களும் இருக்கிறாங்க. Hello, I'm Anandi Chandran. I'm a wildlife photographer, mostly interested in birding. Today on the World Earth Day, April 22nd, I would just like to share a few of the things which I've observed over the past 1 decade. In the beginning when I started my photography, it was all for fun. And I used to watch a lot of birds around Nilgiris. Nilgiris is one hot biosphere which has been declared by the UNESCO. This is a biosphere which contains a lot of birds. A bird life decides the life of the human population on Earth. In this 1 decade, I've now seen the decline of the bird lives and the bees on the Earth generally and in Nilgiris in vast. The count of birds and the migratory species also have declined, which is a very big concern, and it's a threat to the biosphere of the Nilgiris. As everybody says, grow more trees, I would tell at least try and conserve the trees and the biosphere we have around us. Thank you all. எல்லோருக்கும் வணக்கம். நமது சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, மாமலை போற்றுறதும் திங்களை போற்றுறதும். அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் சமீபமாக பார்த்தீங்கன்னா, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்றார் வள்ளலார். கடவுளுக்கு முன்பாக நம் மக்கள் எல்லோருமே வந்து இயற்கையைத்தான் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். மனிதனுடைய முதல் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா இயற்கை. நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா, இமயமலைக்கு அடுத்தபடியாக அதிகமான மிக முக்கியமான ஒரு உயிர்ச்சூழல் மையம் நீலகிரி மாவட்டம். இது பெரும்பாலான மக்களுடைய பார்வையில் வந்து ஒரு சுற்றுலா தலமாக மட்டுமே இது வந்து ஹைலைட் ஆகிட்டு இருக்கு. ஊட்டினாலே பொட்டானிக்கல் கார்டன், போட் ஹவுஸ் இப்படி தான் என்னுடைய மைண்டே வருதே தவிர, இது தனது முக்கியமான அடுத்த மாவட்டங்கள் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கான நீர் ஆதாரம், வாட்டர் சோர்ஸ், இதுதான் ஒரு வாட்டர் டேங்க். இங்கே இருக்கக்கூடிய சோலைக்காடுகள் தன்னுடைய நிலத்தில் ஒரு பஞ்சு போல் ஒரு அமைப்பினால் பெய்கிற மழைத்துளையெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுது. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய ஆறுகள், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே வந்து பெரநீல்னு சொல்கிறாங்க, வற்றாத ஜீவநதின்னு சொல்கிறாங்க. இந்த சோலைக்காடுகள் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு முதல்ல குடி தண்ணீர் இல்லாமல் போகும். அதுக்கப்புறம் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போகும். இப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாட்டர் பாட்டில் வந்து இங்கே சேல் ஆகிட்டு இருக்குது. 5 லிட்டர் கேனு, 25 லிட்டர் கேன்னு சொல்லி தண்ணீர் விற்பனைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே மிக சமீபமாக அதிகமாக புழக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்றைக்கு நம்ம தண்ணியை காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோமோ அன்றைக்கே நம்ம இயற்கைக்கு எதிரான ஒரு கட்டத்தில் தான் நின்றுட்டுருக்கோன்னு அர்த்தம். இன்னும் வெகு நாட்கள் கிடையாது, காற்று கூட சின்ன சிலிண்டரில் நம்ம பின்னாடி அல்லது பேக்கில் வாட்டர் பாட்டில் அளவுக்கு சைஸில் ஒரு சிலிண்டர் வச்சுட்டு ஒரு மாஸ்க் மாதிரி மாட்டிட்டு போகிற காலம் வெகு தூரத்தில் கிடையாது. அதனால் ரொம்ப முக்கியமானது இருக்கின்ற இயற்கையை பாதுகாக்கணும். இங்கே இருக்கக்கூடிய சோலைக்காடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். புதிய நிறைய மரங்கள் நடணும். அதை பாதுகாத்து மரங்களை வளர்த்து இந்த மண்ணினுடைய
ஒன்றே சொல்லி முடிச்சிடுறேன். நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து போகிறாங்க, நிறைய வாகனங்கள் இங்கே வந்து போகுது. அவைகள் வெளியிடுகிற கார்பன், இந்த மக்கள் போடுகிற குப்பைகள், இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு, இதெல்லாம் சரி ஈக்குவல் பண்ணக்கூடிய அளவுக்கு மரங்கள் இங்கே இருக்குது. ஆனால் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 25 லட்சம் பேர் வராங்கன்னா அவங்க வந்து போகிற வாகனங்கள் வெளியிடக்கூடிய கார்பன் புகையை ஈடுகட்டக்கூடிய மரங்கள் இங்கு கிடையாது. இதை நம்ம ரெகுலேட் பண்ணணும் முதல்ல. அப்படி இல்லைன்னு சொன்னால் ரொம்ப சீக்கிரமாகவே காற்று மாசுபாடுக்கு நம்ம ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கோம், வெகு பக்கத்தில் இருக்கிறோம். ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தன்னார்வலர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் எல்லாருக்கும் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என் பேர் வாசமல்லி. நான் இன்னைக்கு வந்து உலக பூமி தினம் கொண்டாடுறதுல இந்த பூமியை பற்றி சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நீலகிரியில் வாழ்கிறோம். நீலகிரி வாழ் மக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியை மதிக்கிறவங்க, புல்லை தொட்டு கும்பிடுறவங்க. நீலகிரியில் நாங்கள் வாழ்கிற மக்கள் வந்து ஒரிஜினலாக எங்கள் பாஷையில் நாங்கள் பேசுகிறது தோடா பாஷை. அந்த பாஷையில் வந்துட்டு ஆர், குர்வ், மாஃப், பியோர், அர்ல், குர்வ்னு சொல்லி எங்கள் பாஷையில் பேர் இருக்குது. அதுதான் முன்னாடி இருந்தவங்க. அது போக நிறைய பேர் இப்போ வந்திருக்காங்க. ஆனால் இந்த 6 மக்களோ 6-7 வகையான மக்களும் வந்து பூமியை தொட்டு கும்பிட்டுட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மலையும் கடவுளாக நினைக்கிறாங்க. இப்போ மலையில் உருவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எந்த மலையில் அந்த மலை கடவுளுடைய பேரே நாங்கள் மலைக்கு வச்சுருக்கோம். அதனால் இந்த மலைகள் வழிபடுறதுனால இயற்கை வந்து பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, எங்களுடைய இது என்ன சொல்லுதுன்னு கேட்டோன்னா, இயற்கை நல்லா இருந்தால் தான் அந்த இடத்துல தெய்வீகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் புல் தொட்டு கும்பிடுவோம். எங்களோட வழிபாடு முறை எப்படின்னா, புல் எடுத்து வச்சுட்டு நெஞ்சில் வச்சுட்டு கும்பிடுறது தான் எங்களுடைய வழிபாடு முறை. ஒவ்வொன்றுமே இயற்கை சார்ந்ததாக இருக்கும். கோவில் வந்து வானவில் அமைப்பில் இருக்கும். அப்புறம் வந்துட்டு மரம், நாவல் மரம்னு சொல்லுவாங்க தமிழில், எங்கள் பாஷையில் கேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மரம் வந்துட்டு பிறப்பு முதல் இறப்பு வரை சடங்கு பண்ணுறது அந்த மரத்தில் தான் பண்ணணும். அந்த மரம் இல்லைன்னா எங்களுக்கு சடங்கு பண்ண முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு செடிகளும் எங்களோட கலாச்சாரத்தோடு இணைஞ்சு தான் இருக்குது. அதனால் எங்களுடைய நீலகிரி மரங்களை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லை, இந்த நீலகிரியுடைய ஒரிஜினல் ஷேப்பு பார்த்திங்கன்னா ரோலிங் கிராஸ்லேண்ட் வித் ஷோலா ஃபாரஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிராஸ்லேண்ட் ப்ரொடெக்ஷன் கம்மியாயிட்டே வருது. ஏன்னா நாளுக்கு நாள் வந்துட்டு வண்டிகள் ரோடு ஜாஸ்தி ஆகுது. எல்லாருக்கும் வீடு வந்துட்டு நிறைய வீடுகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எங்களுடைய கிராஸ்லேண்டில் வந்துட்டு யூக்கலிப்டஸ், அப்போ செஸ்ட்ரம்ன்ட்டு ஒரு வகையான செடி, அது நல்லா வளர்ந்துட்டு வந்ததுனால மற்ற எங்களுடைய நேட்டிவ் ட்ரீஸு, பிளான்ட்ஸு எல்லாம் அழிய போனது. அதனால் அதை காப்பாற்றணும். இந்த பூமி தினத்தில் வந்துட்டு எங்களுடைய நீலகிரி பூமியே வந்துட்டு வருத்தப்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இந்த மரம் இருக்கும், இந்த இடத்துல இது இருக்கும்னு இருக்குது. இந்த பூமியில் என்னென்ன மரங்கள் வளரணுமோ அது எங்களுக்கெல்லாம் தெரியும், பேர் இருக்குது. இப்போது வேறு மரங்களெல்லாம் வளர்த்தனால அந்த கிராஸ்லேண்ட் அழிஞ்சிட்டு வந்து புல்தரையெல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. புல்தரை தான் எங்களுக்கு படுக்க இடம் மாதிரி. புல்தரையை ஜாஸ்தி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீலகிரி மலைவாழ் மக்கள் வந்து அவங்க இந்த இடத்துக்கு வந்தாலே நமக்கு ஒரு தெய்வீக தன்மையாக இருக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை அப்படி பாதுகாத்து வச்சுருக்கிறோம். எங்களுடைய வரலாறு எப்படி சொல்லணும்னா, மனிதன் உண்டான அப்போவே இங்கே தான் நாங்கள் உண்டானோன்னு, இங்கே தான் நாங்கள் இருந்தோம்னு சொல்லுவாங்க தோடர் மக்கள். எங்களை பாஷையில் வந்து நாங்கள் ஆடலன்னு சொல்லுவோம். ஆடலன்னா மனித இனம். அப்புறம் தான் மற்றவங்க தான் எங்களை தோடர்கள் அப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. என்றைக்கு மனுஷன் உண்டானாங்களோ அதனால் இந்த இடத்துல நாங்கள் உண்டானோங்கிறதுக்கு எங்களுடைய கதைகள் எல்லாருக்கும் எங்கள் பாஷையில் இருக்குது. அது வந்துட்டு இனிமேல் எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தோன்னா வருங்கால குழந்தைங்களுக்கெல்லாம் அது ஒரு இந்த பூமியுடைய மகிமையும் பூமாதேவியுடைய இதுவும் நான் அவங்களுக்கு உணரும். ஏன்னா பூமியை மதிச்சா நம்ம இயற்கையை பாதுகாக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி இது பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் திருமூர்த்தி. நான் நீலகிரி ஆதிவாசி வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருக்கேன். அதே போல் ஜேசிஐ கோத்தகிரியில் நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் இந்த வருஷத்தில். நீலகிரி பொறுத்த வரைக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்க வரும்போது நமக்கான ஒரு வரலாறு இருக்குது அந்த ஆதி காலத்தில் இருந்து. அந்த வரலாறு என்ன அப்படின்னா, நான் அந்த வரலாறு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பழமொழியை சொல்கிறேன் நான். நேற்றைய வரலாறு தெரியாமல் போனால் இன்று நடப்பது புரியாமல் போகும். இன்று நடப்பது புரியாமல் போனால் நாளை என்பது நம் வசம் இல்லை. இன்று நடப்பது புரியாமல் போனால் நாளை என்பது நம் வசம் இல்லை. அதாவது இந்த நீலகிரி நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது ஆதி காலத்தில் இருந்து.
அது அந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன்ஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட், வாட்டர் ரெஸ்டோரேஷன்ஸ், பயோடைவர்சிட்டி போன்ற அது மனிதர்களுக்கு மட்டும் அந்த இடமா இல்லாமல் மற்ற உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஸ்பீசிஸ்க்கு அது உயிரினமான ஒரு இடம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ். இதை நம்ம பாதுகாக்கலைன்னா நிச்சயமாக நம்ம வரக்கூடிய வருங்காலத்தில் வந்து எல்லாமே ஒரு 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 அழிவு நோக்கி போயிடும். அதை நம்ம நிச்சயமாக பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வரலாறை தெரிஞ்சு அதுக்கேற்ற ஒரு விழிப்புணர்வு கொடுத்து வரக்கூடிய வருங்காலத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இதுக்கான ஒரு விழிப்புணர்வு முழுமையாக கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் வந்துட்டு நீலகிரி ட்ரீ ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பை வந்து நடத்திட்டுருக்கேன் இங்கே நீலகிரி மாவட்டம் ஃபுல்லாக. நீலகிரி மாவட்டம் ஃபுல்லாக வந்து சார் கொஞ்சம் லவுட் நீலகிரி மாவட்டம் ஃபுல்லாக வந்து நாங்கள் மரம் இலவசமாக எல்லா இடத்துலையும் நட்டுட்ருக்கோம். நிறைய குழந்தைங்கக்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இந்த பள்ளி குழந்தைங்கக்கிட்ட எல்லாம் மேக்ஸிமம் வந்து பாதி நீலகிரி மாவட்டத்தில் போயிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா குழந்தைங்ககிட்டையும் வந்து இயற்கையை பற்றி நமக்கு இயற்கை எவ்வளோ முக்கியம், அதை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் போய் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் பண்ணி அந்த விழாக்கள் பண்ணி அவங்கள வந்துட்டு மரம் நடுறதுக்கும் இயற்கை எவ்வளோ முக்கியன்றதுக்கும் நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த 2-3 வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். இயற்கை வந்து எவ்வளோ முக்கியம்னா நம்ம இன்றைக்கி வந்துட்டு தண்ணீர் வந்துட்டு காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இது வந்து இயற்கையாக கிடைக்கிறது, ஃப்ரீயாக கிடைக்கிறது. அதே போல் காற்று வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் நண்பர் சொன்ன மாதிரி காற்று வந்துட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கி உபயோகப்படுத்துகிற மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்றதுனால் நம்ம வந்து மரங்களை அதிகமாக நட வேண்டும். ஒரு விஷயம் என்னென்னா மனித குலம் என்னன்னாக்கா மனிதனை தவிர மற்ற எல்லா மிருகங்களும் அன்றைய தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்து கொள்கிறதை தவிர மனிதனை போல மற்ற உயிரினங்களை வந்து பாதிப்பு அளிக்கிற அளவுக்கு எந்த உயிரினமும் பண்ணுறதில்ல. ஒவ்வொரு புழு பூச்சி ஆனாலும் சரி, ஒவ்வொரு செடிகள் ஆனாலும் சரி, இந்த மனித இனத்துக்கு வந்து அது உதவி செய்யத்தான் வருதே தவிர அழிக்கிறதுக்காக வரதில்லை. யானை, குறிப்பாக யானை பார்த்தீங்கன்னாக்கா யானை வந்து அதோட மைக்ரேட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். உணவு தேவை எங்கெங்கேயும் இருக்கோ அதை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் யானை சாப்பிடும்போது வந்து அந்த புற்களை வந்து ஃபுல்லாக சாப்பிட்றாது. இன்றைக்கி கொஞ்சமாக சாப்பிட்டு அடுத்த மூவ் ஆகி போயிடும். அடுத்த ரவுண்டு அங்கே வரும்போது அந்த புல் வந்து திருப்பி முளைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மனிதன் எப்படி பண்ணுறோன்னாக்கா நம்ம தேவைக்காக வந்து காடுகளை அழிக்கிறோம், மலைகளை அழிக்கிறோம், இருக்கிற மண் அரிப்பை வந்து அதிகமாக ஏற்படுத்துகிறோம். நம்ம வாழணுன்றதுக்காக வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன செடிகளில் கூட குருவிகள் வரும், பூச்சிகள் வரும். இந்த பூச்சிகள்லாம் வந்து ஒன்றை சார்ந்ததாக இருக்குது. மனிதன் மட்டுமே வந்து நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறதில்ல. இந்த காற்றையும் தண்ணீரையும் நம்ம வந்து ரொம்ப தேவைக்கு அதிகமாக நம்ம இந்த உலகத்திலேயே வந்து அதிகமாக தண்ணீரையும் காற்றையும் பயன்படுத்துவது மனிதன் மட்டுமே. மிருகங்களை வந்து அவங்க தேவைக்கு அந்தந்த தேவைக்கு தான் பயன்படுது. நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம போட்டிருக்க துணியிலேருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்கள்லையுமே தண்ணீர் தேவை இருக்கிறது இல்லையா? அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து தண்ணீர் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம் மற்ற உயிரினங்களை விட. அப்போ நம்ம தண்ணீரையும் மழையும் பாதுகாக்கணும்னா மரங்களை வந்து அதிகமாக நடணும். இதை வந்து எல்லா மக்கள்கிட்டையும் குழந்தைங்கள்கிட்ட இப்போ வர குழந்தைங்ககிட்ட நம்ம வந்து இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் வந்துட்டு இந்த விஷயம் இந்த புவி தினத்தில் வந்து என்னை வந்து இங்கே அழைத்ததுக்கும் எனக்கு நன்றி. இதே மாதிரி வந்துட்டு எல்லாருமே ஒன்றிணைந்து, ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து எல்லா விஷயமும் பண்ண முடியாது. எல்லாரும் சேர்ந்தா இந்த நீலகிரியை காப்பாற்றலாம். நீலகிரியை காப்பாற்றினா நிறைய நம்ம இங்கே வந்து காற்றும் தண்ணீரும் அணை போட்டு எந்த இதையும் தடுக்க முடியாது. எல்லா இடத்துக்கும் எல்லா மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடியது காற்றும் தண்ணீரும் தான். இதை வந்து எல்லோருமே வந்து ஒன்றிணைந்து சேமிப்போம். இந்த புவிக்கோளத்தை வந்து பாதுகாப்போம். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். Hi, I'm Dr. Sandhya Ravi. I'm a founder of Telephysio Wellness Center Ooty. I'm a physiotherapist by profession, but I'm interested in so many other aspects as well. Today, we are celebrating World Earth Day on April 22nd, and this year theme is Planet versus Plastic. As you see, Nilgiri is completely eradicating single-use plastic, and it has been really successful here. But still, there are so much plastic being dumped in the wastelands and things like that. Most of the localites are much aware about not using plastic, because me being a localite, from my younger age, we had a culture of carrying bags to the market and things to get
the products whatever we want to buy, whether it's the vegetables or groceries and things. So we always had a habit. But people from outside are not much aware, because even I've been to Coimbatore, because it's easy to get a plastic cover there to get the things. So you see, it's very easy to not to carry a bag, but carrying a bag is also an easy option. So make sure we all are living in this Mother Earth, and this Mother Earth is really providing us a lot at completely free of cost. Whether it comes to the air we breathe, the fruits what we eat, the vegetables what we eat, the climate what we get because of the trees. Just think the summer we have a lot of trees around me, I'm getting a really super amazing weather around me. Just think if there is no trees this summer, I'm really going to burn out. So the very important thing is like this plastics are really affecting our environment, and we being the citizen, that too we are responsible. So always we are ready to blame others instead of taking responsibility for ourselves. So make sure we have only one earth. Still there are researches going on to go into the Mars, but we don't know how long it is going to take, and we are not aware whether will be affordable to reach Mars. And our future generation are really trusting the earth is going to be alive, so they can also live peacefully here. We have already lived here, so our future generation matters a lot. So make sure just using plastic is going to affect our environment, not just the environment physically, even the marine environment is getting affected. And Nilgiris is a super amazing place. I completely understand it is a tourist place, and we welcome all the tourists, but only request from our is Nilgiri needs love. So make sure when you're coming here, you come here to see all the amazing greenery. I wish your future generation, that might be your kids or your grandchildren and grandchildren's grandchildren, even I want them to come to Ooty to visit the super amazing place called Queen of Hills. So make sure, take responsibility and don't litter plastic wherever you go, because it's not only going to affect the environment, it's going to affect the future generation of yours to visit a super amazing place like this. And it also affecting the local aids, the administration here, and each and everything. So just because, see, we can't change each and everyone, but changing ourselves is in our hands. We have the power to change ourselves. So you take an oath to protect the environment. If it is your home, you don't litter things or garbage out within your home, right? Always you know where you have to pile the garbage up. The same thing, the earth is our home. This is the only place we have air, we have water, we have a home and shelters. So make sure, please don't litter plastics and don't litter garbage when you're coming here, because locally it's already they're doing their best. So each time when I'm going for a forest or when I'm going for a walk in nearby areas, when I see all the plastic in and around which have been just thrown away by the people who comes here, it really hurts us. So make sure, this is my only request for people who come, not just Nilgiri needs love, we understand, but all over the world. Please take an oath and be responsible of your action, not to litter anything out in the environment. Thank you. Good morning, one and all. Thank you for the opportunity. I'm not very fluent in Tamil, so can I speak in English if you all don't mind? Now, more than as an organization, I would like to speak as an individual. I am a wildlife photographer, a birder especially. My small observation over the past decade, 10 years, when I started doing birding, I used to see a lot of birds around Nilgiris. That's why we call the Nilgiris biosphere as one of the most important biospheres in the world, in the entire world. But what has happened in this 10 years is I'm now seeing a decline in the bird count and the bees as well, which is a threat to human life as well. So with these few words, I would like to tell all the speakers who have spoken before me have spoken about how to grow more trees and all that. I would like to tell, please conserve at least what is left. Yes, growing trees is very important, but let us conserve what we have
what is left to us. Thank you. Thank you all. I am Tinusha. நான் ஒரு லைஃப் எஜுகேட்டர் அண்ட் டான்ஸ் பேஷன் ட்ரெயினர் கோத்தகிரிலே வந்திருக்கேன். இங்கே ஊட்டிக்கு வரவங்க எல்லாருமே வந்து ஊட்டி முதல் மாதிரி இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன் முதல் மாதிரி இல்லை? எல்லாருமே மற்றவங்க யாராவது ஒருத்தவங்க ப்ளேம் பண்ணுறாங்க. நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. ஸ்டாப் ப்ளேமிங். நம்ம ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கலாம். நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும். ஸோ நிறைய ட்ரீஸ் நம்ம பிளான்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம ஊட்டியை வந்து முன்ன மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் ஊட்டியை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வேர்ல்ட் எர்த் டே. ஸோ இந்த வருஷத்தோட தீம் வந்து பிளாஸ்டிக் வெர்சஸ் பிளானெட். ஸோ நம்ம பிளாஸ்டிக்கோட யூசேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போது வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் கொண்டு வந்திருக்கோம் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கலாம். வி ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிள். நம்ம யாராவது ஒருத்தங்களை ப்ளேம் பண்ணாமல் இருக்கலாம். நம்ம வாட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம குப்பை வந்து பிரிக்கும்போது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு எப்போவுமே பிரித்து போட பழங்குங்க. ஏன்னா நம்ம வேஸ்டேஜ் வந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ராப்பராக போய் டிஸ்போஸ் பண்ணுறோன்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இந்த நீலகிரி வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாருக்குமே இதுதான் பொதுவான இடம் வாழ்கிறதுக்கு. ஸோ நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதே மாதிரி மற்ற ஜீவன்களையும் நல்லா வாழ வைங்க. நம்ம அனிமல்ஸ் வந்து நம்ம நிறைய இங்கே இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேர் அங்கே வரும்போது அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. தே ஹிட் அண்ட் ட்ரைவ். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி அனிமல்ஸுக்கும் ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் சேவ் அனிமல்ஸ் ஆல்சோ. அப்புறம் மழை நல்லா பெய்யுது. ஸோ சேவ் வாட்டர். அந்த சேவ் பண்ணுற ஹேபிட் வந்து வீட்டிலேருந்தே ஆரம்பிங்க. கன்சர்வ் வாட்டர் ஃப்ரம் ஹோம். ஸோ ஒவ்வொரு ஜீவனுமே இந்த உலகத்தில் நம்ம ஹாப்பியாக வாழ வந்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் சேவ் திஸ் பிளானெட். ஸோ டூரிஸ்ட் எல்லாருமே இங்கே ஊட்டிக்கு வராங்க. ஆல் ஆர் வெல்கம். ஆனால் நீங்கள் எப்படி வரீங்களோ அதே மாதிரி இந்த ஊட்டி அதே மாதிரி விட்டுட்டு போகிறீங்க. அதாவது நீங்கள் என்னென்ன குப்பை இருக்கோ ப்ளீஸ் டிஸ்போஸ் இட் ரெஸ்பான்சிபிளி. ஏன்னா வந்து டூரிஸ்ட் வந்து போனதுக்கப்புறம் அந்த இடமே ஒரு அளவுக்கு ரொம்ப சேஞ்சஸ் நாங்கள் பார்க்குறோம். ஸோ நாங்கள் இங்கே ஊட்டி எங்களோட ஹோம் டவுனுங்கிறதுனால எங்களால் நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியுது. ஸோ ப்ளீஸ் டூரிஸ்ட் நீங்கள் வரும்போது ஊட்டி நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து த்ரோ பண்ணுற கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருந்துக்கோங்க. உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரும்போதும் நீங்கள் ஊட்டியை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அவங்களும் என்ஜாய் பண்ணும் உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும். ஸோ ப்ளீஸ் பி ரெஸ்பான்சிபிள். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனைத்து தன்னார்வலர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை குறிக்கொள்கிறேன். பூமி தினத்தை வந்து இன்றைக்கி சிறப்பான முறையில் கொண்டாடிட்டு இருக்கோம். இயற்கையை வந்துட்டு பாதுகாப்பது எவ்வளவு முக்கியன்றது வந்துட்டு ஒவ்வொரு தன்னார்வலர்களுக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தெரிஞ்ச விஷயம். இதை வந்து நம்ம பொதுமக்கள் இடத்துல வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்துட்டு ஒவ்வொரு தன்னார்வலர்களோட கடமை. ஏன்னா இந்த மரம் அப்படின்றது வந்துட்டு இந்த பூமி தாயை வந்துட்டு ஒரு குளிர்ச்சிக்கு உண்டாக்கி இந்த பூமி தாயை காப்பாற்றுற ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் எப்பொழுதுமே நம்ம வந்துட்டு இந்த மரம் நடுறதை வந்துட்டு ஒரு அத்தியாய விஷயமாக நம்ம வந்துட்டு கொண்டு வரணும். அதே போல் நீர்நிலைகள். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லோரும் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த வாட்டர் பாட்டில் சிஸ்டம் நம்ம ஏன்னா தண்ணியை வந்து விலை கொடுத்து வாங்கி நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம வந்துட்டு காசு கொடுத்து எப்போ வாங்க ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்தே உலகுக்கான அழிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நம்ம வந்துட்டு உலகத்தோட அழிவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த பூமி தாயை நம்ம காப்பாற்றணுன்னா எல்லா இடத்துலையுமே இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்கணும். அதற்கு எல்லா தன்னார்வலர்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொதுமக்களும் ஒவ்வொரு மக்களுமே வந்துட்டு இதுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு இந்த பூமி தாயை இயற்கை வளத்தை வந்து மீட்டெடுக்கலாம். அனைவருக்கும் நன்றி குறிக்கிறேன். நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலைய வணக்கம். ஏப்ரல் 22ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் வேர்ல்ட் எர்த் டே, உலக பூமி நாள் என்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த இனிய நன்னாளிலே இப்பூ உலகம், இந்த பூமி செம்மையாக நடைபெறுவதற்காக நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். குறிப்பாக குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்காக பொதுமக்களாக நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்று இந்த நன்னாளிலே நமது பூமி, நமது தாயை காப்போம் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். என்விரான்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி அனைவருக்குமே ஒரு நல்ல விழிப்புணர்வு வேண்டும். குறிப்பாக இளைய சமுதாயத்தினர், நியூ ஜென்ரேஷன்ஸ், யங் ஜென்ரேஷன் சொல்வோம், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் இந்த நாளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பொதுமக்கள் அனைவருமே இந்த நாளை கடைபிடித்து, இந்த பூமி நாளை கடைபிடித்து உறுதிமொழியேற்று நம்முடைய தாய் பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரோட்டரி இன்டர்நேஷ்னல் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு இயக்கம் வந்து என்விரான்மெண்டல்
அவேர்னஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லி ஏரியாஸ் ஆஃப் ஃபோக்கஸ் என்று சொல்வோம். கவனம் செலுத்தும் பகுதிகளில் ஒன்றாக இதை இணைத்திருக்கிறது. அதன் மூலமாக ரோட்டரி மட்டுமல்லாமல் அனைத்து சமூக ஆர்வலர்களும் என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய அனைத்து இயக்கங்களும் இந்த நாளில் உறுதிமொழி ஏற்று நமது தாயாகிய இந்த பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Hi, I'm Janathan Nanjundan, and I'm a National Geographic certified educator and a NASA citizen scientist. And today is Earth Day, April 22nd. The significance of this day is to bring in to the minds of the people the importance of Earth. So Earth means soil, and soil means life. So we have to preserve this soil. So preserving life and preserving ourselves. So that's the motive of it. And Nilgiris is one of the ancient landscape in the world, and the rocks are 2.5 billion years old, and the species and the plants are much older. For example, the shola trees in Nilgiris are 35,000 years old, the youngest shola tree. And there's a frog called the blue purple, the purple frog. It has 77 million years of evolutionary history. It has shared the space with the dinosaurs. Okay, and we have the Nilgiri Thar, which has the horizon in the Himalayan Thar, and which has 9 million years of evolutionary history. And we have the Slender Loris, which has about 7 million years of evolutionary history. The Nilgiri Pipit, which also has 7 million of evolutionary history. The tree fern, which has 320 million years of evolutionary history. Okay, so this is an ancient landscape, and we have to preserve, protect, and pass this wonderful, amazing, landscape to the next generation. So one thing we can do here is, regulate the tourism. Tourism is causing two main things. One is a lot of CO2, carbon emission, and littering. Okay, so the best way we can take a pledge in regulating tourism and avoid using plastics. Thank you. அடுத்த இந்த பூமி தாய்க்கு இந்த நாளிலே நாம் வணக்கம் செலுத்தும் வண்ணமாக இந்த புவி தினத்தை நாம் இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த தினமானது இன்றைக்கு இந்த இதை உறுதிமொழியோடு நம்ம விட்டு போகாமல் இதை தொடர்ந்து நம்முடைய அமைப்புகள் அனைத்தும் சேர்ந்து இது ஒரு பெரிய புரட்சியாக எடுத்து நீலகிரியை நாம் நல்ல முறையில் காப்பாற்றணும். வருகிறதான பயணிகளும் நாம் நீலகிரிக்கு வந்து சந்தோஷமாக போகணும்னா ஃபஸ்ட்டு நீலகிரியில் இருக்க நாம் வந்து இந்த பூமி வந்து நம்ம காப்பாற்றணும். அதற்கு நம்ம உறுதுணையாக இருப்போம். பிளாஸ்டிக் முழுமையாக நம்ம ஒழித்து இதை வந்து இது பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வந்தது இருக்கிறதான அனைத்து தன்னார்வலருக்கும் மற்றும் மற்ற துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் ஹார்டிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை ஊடகங்களுக்கும் அது மட்டுமல்லாமல் வெளியிலிருந்து வந்திருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் அருண் பெள்ளி. நான் ஒரு சமூக செயல்பாட்டாளராக இங்கே நீலகிரி மாவட்டத்தில் இருக்கேன். இப்போ நீலகிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி உலக புவி நாள், எர்த் டே. ஸோ இதை வந்து 1970 இந்த டே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 2024 நீலகிரியில் நீலகிரி நீட்ஸ் லவ் அப்படிங்கிற ஒரு தீமில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். நீலகிரியை பற்றி நம்ம நேசிக்கணுங்கிறது தான் இதோட அடிப்படையான நோக்கம். ஏன்னா இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் நமக்கு வளர்ச்சிகள் தேவை அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நீலகிரி பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். நீலகிரி வந்து ஒரு 1986 யுனெஸ்கோ டிக்ளேர் பண்ண அப்பத்துலேருந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதில் முதல் உயிர்ச்சூழல் மண்டலம் வந்து நீலகிரி. உயிர்ச்சூழல் மண்டலம்னா இங்கே பல்லுயிர் சூழல்கள் வாழக்கூடிய ஒரு தன்மை இந்த இடத்துக்கு இருக்குது. அதனால் இந்த இடத்த நம்ம காப்பாற்றணும், அதோட தன்மை மாறாமல் வைக்கணும் அப்படின்றது நம்ம பண்ண வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம். இந்த புரிதல் வந்து ஆட்சியாளர்களுக்கும் இங்கே உள்ள மக்களுக்கும் வந்து இது புரியற ஒரு மாதிரி தான் நாங்கள் இந்த நீலகிரி நீட்ஸ் லவ் அப்படிங்கிற நீலகிரியை நேசிப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு இன்றைக்கி இந்த உலக பூமி தினத்தில் வந்து இதை
கொண்டாடி இருக்கோம். இப்போ இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ நீலகிரியில் இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. தேவையான டெவலப்மெண்ட்ஸ் சிலது நடக்குது, சிலது தேவையான நம்ம சொல்ல முடியாது. சில இடத்துல கட்டிடங்களை கட்டிட்டு அந்த கட்டடத்துக்கு வர்றதே இல்லை. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியான ஆஸ்பெக்டில் கட்டி அதுக்கு வருஷக்கணக்கில் அங்கே வர்றதில்லை. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த கட்டிடத்தை கட்டக்கூடியது வந்து சரியான ஒரு இங்கத்தோட பில்டிங் கோட்ஸ் வயலேஷன் எல்லாத்தையும் வயலேட் பண்ணி தான் நடந்துகிட்ருக்கு. தனிநபர்கள் மட்டும் அல்லாமல் கவர்மெண்ட்டே அவங்களுடைய கட்டிடங்களை விதிமீறி கட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து புரியாமல் இருக்குது. சில விஷயங்கள் தெரிஞ்சே செய்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய குரலை வந்து நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். அதை 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 நிறுத்துறதுக்கோ இல்லை அதை வந்து சரியான வகையில் அது நடக்கிறதுக்கோ நம்ம வந்து அழுத்தம் கொடுக்குறோம். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய நீலகிரி வந்து இப்போது இந்த புவி வெப்பமயமாதல் இந்த ஒரு சூழலில் நிறைய வித்தியாசங்களை நம்மளால் உணர முடியுது. மரங்கள் அதிகபட்சமாக இல்லை. தோட்டங்களில் தேயிலை தோட்டங்களில் இருந்த நிறைய மரங்கள் இப்போது அவங்க எல்லாமே எடுத்துட்டாங்க. திருப்பி ரீப்ளான்டிங் எதுவும் பண்ணலை. ஸோ இதெல்லாமே நமக்கு அதோட கிளைமேட் மைக்ரோ கிளைமேட்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்குது. நீலகிரி அதிகமான மக்கள் தொகை வந்து அக்காமடேட் பண்ணுறதுக்கு முடியாது. உள்ள மக்கள் தொகையே சரியாக அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை பண்ணணும். ஆனால் இப்போது டூரிசம் அப்படிங்கிற அந்த வளர்ச்சியில் அந்த அந்த அதில் இருக்கிற ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்துகிற ஒரு தருவாயில் இப்போ நம்ம அதில் அதை சார்ந்து தொழில் செய்கிறவங்களும் சரி, அந்த தொழிலுக்கு தேவையான விஷயங்கள் கட்டமைப்பை பண்ணி கொடுக்குற ஆட்சியாளர்களும் சரி, இது ஒரு பல்லுயிர் சூழல் மண்டலம். அப்போ அது அதுவாக இருக்கிறனால தான் இவ்வளோ டூரிஸ்ட் இத்தனை நாள் வர்றாங்க. அந்த இது மாறுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இப்படி தான் நார்த்தில் எல்லாமே ஆயிருக்கு. அது ஒரு சமயத்தில் இதே மாதிரியான ஹில்ஸ் டெஸ்டினேஷனாக இருந்தது. சும்மா கட்டிடங்கள் அதிக ஃப்ளோர்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணதில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த 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 இடம் பக்கமே டூரிஸ்ட் போகிறதுக்கு பிரியப்படுறதில்ல. அந்த மாதிரி எந்த ஒரு காலத்துலேயும் இது ஆகக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் நானும் சரி, என்னை சார்ந்து நான் மற்ற வாலண்டியர்ஸ் கூட சேர்ந்து இயங்கிட்டுருக்கு. சில சமயம் கேட்பாங்க, நீ ஒருத்தன் இன்னும் என்னத்தை பண்ணிட முடியும்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஒருத்தனாக இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் என்ன மாதிரி பல இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்து தான் ஒரு சில விஷயங்களை நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச மாற்றங்களை எங்களுடைய வாய்ஸஸை ரைஸ் பண்ணுறது மூலிமா, கருத்துக்களை முன்வைக்கிறது மூலிமா பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக ஒரு சில யங்ஸ்டர்ஸ் நீங்கள் இதில் வர்றதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த கருத்தை கண்டிப்பாக முன்னெடுத்து வச்சுட்டே இருக்கணும். அந்த கட்டாயம் நமக்கு இருக்குது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த விஷயம் இப்போது நீங்கள்லாம் வந்து அதை பார்க்க முடியாதேங்கும்போது அதை நினச்சா நமக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி மாற்றங்கள் ரொம்ப வந்து ஒரு ரேப்பிட் ஃபேஸில் தேவையான மாற்றங்களாக இருக்கான்னா இல்லை. இங்கே உள்ள சாதாரண மக்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு டாய்லெட் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் அதே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டிபார்ட்மெண்ட்டே கேட்டானா ஒரு பர்டிகுலர் இதை கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே உள்ள மக்களுக்கு இல்லாதது வேறு யாருக்கு? அங்கே வாழ்ந்துட்டுருக்கிற மக்களுக்கு இல்லாதது வேறு யாருக்கு கொடுக்கணும்? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேள்வி. இந்த கேள்விகளை ஆட்சியாளர்கள் உள்வாங்கணும். அந்த வகையில் புரிஞ்சிக்கணும். இங்கே உள்ள மக்களும் ஏன் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அது மத்தியில் நான் ஏன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை நான் ஒத்துக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் வரணும். ஏன்னா அட் எனி காஸ்ட் நீலகிரி நீங்கள் நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து வரும்போது பஸ்ஸில் வரும்போது அப்படியே அந்த மேட்டுப்பாளையம் அந்த இதை ஸ்ட்ரெயிட் ரோடை தாண்டிட்டான்னா நமக்கு அப்படியே ஒரு குஷி வந்துடும், ஒரு ஹாப்பினஸ். அதெல்லாம் எல்லாம் அந்த இடத்து பிளெயின்ஸ்லேருந்து வர்றோம். அதுக்காக பிளெயின்ஸ் நம்ம இதுவாக சொல்லலை, அங்கேயும் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த சூழலை நம்ம என்ஜாய் பண்ணுறோன்னா அந்த என்ஜாய்மெண்ட் இன்னும் பல வருஷங்களுக்கு இருக்கணும், பல தலைமுறைகளுக்கு இருக்கணும். ஈவன் டூரிஸ்ட்ஸ் அதை என்ஜாய் பண்ணணுன்னா நம்ம இதை காப்பாற்றணும். அதை சில விஷயங்களை கட்டுப்பாட்டோடு அதை நம்ம நிர்வகிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த வகையில் தான் என்னோடய சமூக செயல்பாடுகள் இருக்குது. இந்த உலக பூமி தினத்தில் எல்லாத்துக்கும் உலக பூமி தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி எர்த் டே. ஸோ நீலகிரி நீட்ஸ் லவ்.
இந்த பூமி நம்மை ஈன்ற தாய். எல்லா உயிர்களும் வாழும் இந்த உயிர்கோளத்தை பாதுகாப்போம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். இயற்கை வளங்களை அடுத்த தலைமுறைக்கு வலிமையாக விட்டு செல்வோம் என்று ஆத்மார்த்தமாக உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம்.